காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 139 சங்கீதத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் அந்த சங்கீதத்தை மையப்படுத்தி விசேஷமாய் 24 சங்கீதம் 23, 24 என்னன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏதாவது விதத்தில் நான் உங்களை காயப்படுத்தி இருக்கேனா, ஏதாவது விதத்தில் நான் காயப்பட்டு இருக்கிறேனா, ஏதாவது விதத்தில் ஆண்டவரே எனக்குள்ளாக கசப்போ வெறுமையோ பொறாமையோ உமக்கு பிடிக்காத எண்ணங்கள் எனக்குள்ளாக இருக்கிறதோ என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இந்த வசனம் வந்து விசேஷமாக 139 சங்கீதம் 24 வசனம் குறிப்பாக நம்மளுடைய டெய்லி ஜபமாக கூட மாறணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரே செக் பண்ணுங்க, ஆண்டவரே செக் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்கள், சோதித்து பார்த்து நான் நித்திய வழியிலே நடப்பதற்காக என்னை தகுதிப்படுத்துங்க. இப்படி நாம் ஜெபிக்கும் போது பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார், நம் குறைகளை நமக்கு தெளிவுபடுத்தி நம்ம உத்தமமான பாதையில் செல்லும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த நாளில் ஒரு முக்கியமான இருதயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தி வந்து நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் என் உள்ளத்தை உடைத்தார். சில பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது அதை உணர்ந்து நீங்கள் கேட்கும்போது பாருங்கள், நான் சொல்லும்போதே உங்களுக்குள்ளாக இந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு, வேதாமத்தில் இருக்க சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லும்போதே அந்த மனுஷன் எவ்வளோ வேதனைக்குள்ளாய் சென்றிருப்பார்கள், அவளுக்குள்ளாக எத்தனை கசப்புகள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது அது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 10 வசனம். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆவான். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். ஆமென். ஒரு முறை கசப்புன்னொன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு முறை தீபாவளின்னு நினைக்கிறேன். தீபாவளியில் அப்போது எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பயங்கரமாக பட்டாசுலாம் வெடிச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க சின்ன வயசில். அப்போது என்னென்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஓகே மட்டன் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களாம் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்களே, சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு குழம்புலாம் வச்சாச்சு. குழம்பு வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு கசப்பு, மட்டனில் அவ்வளோ கசப்பு, நிறைய வேற வாங்கியாச்சு. ஆனால் யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பு. அன்னையிலேருந்து எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனிமேல் இப்படிப்பட்ட பண்டிகை நாளில் நம்ம எதையும் ஸ்பெஷலாக செய்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். கசப்புனோடனே என்னோடய உள்ளத்தில் முதலாவது வந்த ஒரு காரியம் இந்த காரியம். ஸோ கர்த்தர் பாருங்கள், எந்த இடத்துலையும் வந்து நமக்கு அவருக்கு கொடுக்குற கணத்தை கம்மி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம மேலே பிரியமாக இருக்கிற தேவன், கொஞ்சம் பொசசிவான தேவன் தான். அவர் மேலே தான் நம்ம அன்பு செலுத்தணும். அவரை தவிர வேறு யாருக்கிட்டையும் நம்ம அப்படி தாண்டி போயிடவே கூடாது. போனால் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே மனஸ்தாபப்பட ஆரம்பி, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு விலகி போகுது அப்படி சொல்லி. ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு தகப்பனுங்க இருக்கிற அந்த அன்பு தான், வேறு எந்த ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம்னா இருதயத்தில் இருக்கிற கசப்புகள். இந்த கசப்புகள் பார்த்திங்கன்னா எல்லாருடைய இருதயத்திலும் ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் செய்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே அந்த கசப்பு வந்துவிடும். அந்த கசப்பை எடுக்கணும்னா பலவித போராட்டங்கள் நடக்கணும், பலவித வாக்குவாதங்கள் நடக்கும். சில நேரத்தில் அந்த கசப்பு மறைந்து விடும், இல்லைன்னா அந்த கசப்பு உள்ளதாக இருக்கும், ஆனால் வெளியரங்கமாக நாம் நடித்து கொண்டு இருப்போம் அவங்க மேலே கசப்பு இல்லாத மாதிரி. ஆனால் இந்த கசப்பு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குமே, ஆனால் அந்த கசப்பு வந்து ஒரு பாய்சன் மாதிரி, ஸ்லோ பாய்சன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்லோ பாய்சன் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு நாளும் இந்த பாய்சன் நமக்கு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நாளில் நம்மளோட உயிர் போய்விடாது. அது என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட இருதயத்திலையோ நம்ம சரீரத்தில், நம்ம சரீர உறுப்புகளில் இந்த பாய்சன் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ரியாக்ட் ஆகி பண்ணி தினமும் இது நமக்குள்ளாக இந்த விஷம் ஏறிக்கிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சரீர உறுப்புகள் ஒன்றாக காலி பண்ணணும். விசேஷமாக கிட்னியை காலி பண்ணணும், லங்ஸை காலி பண்ணணும், நுரையீரை காலி பண்ணணும், இன்னும் இருதயத்தை காலி பண்ணணும். இப்படி காலி பண்ணினா கடைசியில்
மரணத்துக்கு நேராக நம்ம வழி நடத்திடும். ஸோ இதுதான் ஸ்லோ பாய்சன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலர் வந்து விஷ பாட்டில்னே நம்ம கூப்பிடுவோம். அவங்க பார்த்தா அவ்வளோ விஷத்தன்மையோட இருப்பாங்க. விஷ பாட்டில்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தை ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, விஷ பாட்டில்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து இது மாதிரி ஸ்லோவாக நமக்கு வந்து சில காரியங்கள் நம்ம காதில் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் குறித்து ஒருத்தர் வந்து நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு காரியத்தை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஸோ என்ன பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக நமக்குள்ளே இந்த விஷத்தன்மை, அதாவது விஷத்தன்மைன்னு இல்லை, அவங்கள குறித்தான ஒரு கசப்பை நமக்குள்ளாக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, நம்ம ஒரு பொறுமையான ஆள் தான், நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு நாள் என்ன ஏதோ ஒரு காரியம், இவங்க சொன்ன காரியம் அவங்க செய்கிறத நம்ம பார்த்த உடனே என்ன ஆகுனா நம்ம வெடிச்சிடுவோம். ஸோ இது போல் பலரோட வாழ்க்கையிலும் பலரோட குடும்பத்திலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கசப்பு உள்ளே இருந்து அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரே நாளில் இது வெளிப்படுமான்னு கேட்டால் சில நேரத்தை உடனடியாக வெளிப்படும், சில நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இந்த கசப்பு நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஆனால் இந்த கசப்பு உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி நடக்கும்னா நம்மளை வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நேராக நடத்தும். நம்முடைய திங்கிங், நம்ம யோசனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பார்வைகள், அவள் குறித்து ஒரு காரியத்தை குறித்தான பார்வைகள் வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேச்சுகள் மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய செய்கள் வேறு மாதிரி ஆரம்பிக்கும். அதோடு கூட என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு சிலரை குறித்து ரொம்ப கடினமாக அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள குறித்தான ஒரு கசப்பு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம போனால் நமக்குள்ளேயே அது இருந்து கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தையில் வெளிப்பட ஆரம்பிக்கும், நம்மளுடைய செய்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும், நம்மளுடைய பார்வையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். நான் ஒரு கோட் ஒன்று படித்தேன், ஒரு பழமொழி ஒன்று படித்தேன். என்னென்னா, நெவர் ட்ரஸ்ட் யுவர் டங் வென் யுவர் ஹார்ட் இஸ் பிட்டர். நெவர் ட்ரஸ்ட் யுவர் டங் வென் யுவர் ஹார்ட் இஸ் பிட்டர். அப்படின்னா உங்கள் இருதயம் கசப்பாக இருக்கும்போது உங்கள் நாக்கை ஒருபோதும் நம்பாதீர்கள். நெவர் ட்ரஸ்ட் யுவர் டங் வென் யுவர் ஹார்ட் இஸ் பிட்டர். அதுனா உங்கள் இருதயம் கசப்பாக இருக்கும்போது உங்கள் நாக்கை ஒருபோதும் நம்பாதீர்கள். அப்போது இருதயத்தின் கசப்பு எப்படி வெளிப்படும்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகளால் வெளிப்படும், நம்மளுடைய செய்களினால வெளிப்படும், நம்ம சொல்லால் வெளிப்படும், நம்ம செய்கிற எல்லா விதத்திலும் அந்த கசப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஒரு 4 சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வருகிறேன். இந்த 4 சம்பவங்களும் பாருங்கள், எப்படி அந்த கசப்பு அவர்கள் வாழ்க்கையை மாற்றினது, எப்படி கசப்புகள்னாலே சில முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கசப்பை நாம் பார்ப்போம். எனக்கு எடுத்த உடனே கொஞ்சம் நெகட்டிவாக பார்த்துட வேண்டாம். ஒரு பாசிட்டிவான கசப்பை நாம் பார்ப்போம். பாசிட்டிவான பாசிட்டிவாக முடிந்த கசப்பு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவன் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே நிறைய அவன்லாம் இருக்குது, அதனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னா, அன்னாளோட கற்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார். இங்கே அவளுடைய சக்காலத்தை அவள் என்ன பண்ணுறாருன்னா அவளை துன்பப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதுதான் நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமாக காயப்படுத்துகிறா. 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். யாருன்னா அன்னாளோட கணவன். அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். யாருன்னா சக்காலத்தை என்ன பண்ணுறான், அன்னால மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். யார் அழுது கொண்டிருப்பார்னா அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சம்பவத்தில் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால அவளுடைய சக்காலத்தை என்ன பண்ணுறான்னா இவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறா. வார்த்தைகளால் பேசிக்கொண்டே இருக்கிறா, தூஷணமாக பேசுகிறா, மனம் கசப்படையும்படியாக பேசுகிறாள். அப்போது மிகவும் விசனப்பட்டு நம்ம பார்க்குறோம். மிகவும் விசனப்பட்டு என்ன பண்ணுறா, தன் வாழ்க்கையில் தன் சரீரத்தில் இருக்கிற குறைகளை யோசித்து அழுது கொண்டு இருப்பாள், சாப்பிடாமல் இருப்பாள். இது எப்படி நடக்குன்னா வருஷந்தோறும், இது பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வான். அப்படின்னா அவங்க வருஷந்தோறும் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு போகிறாங்க. போகும்போதெல்லாம் இந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு, குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கு. இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது அவள் மனம் கசந்து என்ன பண்ணுறா, தேவனுடைய பாதத்துக்கு செல்லுகிறார். 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
இப்போது இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அநேகரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இது வந்து குழந்தை இல்லாததுனால நடக்கிற ஒரு சம்பவம் இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக நடக்கிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள். இது அக்கா தங்கச்சிக்குள்ளே நடக்கலாம், அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கலாம், தம்பி அக்காக்குள்ளே நடக்கலாம், இது மாறி மாறி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே நடக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ளே நடக்கலாம், அத்தை மாமாக்குள்ளே நடக்கலாம், மாமியார் மருமகளுக்குள்ளே நடக்கலாம். இப்படி எந்த உறவுகள் இருக்கோ இதுக்குள்ளாக இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கலாம். இது சொல்லும் போதே நீங்கள் பலரை ரிலேட் பண்ணிங்க, ஆமாம் இவங்க தான் எனக்கு காயப்படுத்தினாங்க, இவங்க தான் எனக்கு கசப்பு உண்டாக்கினான்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போது என் வாழ்க்கையில் இது போல் கசப்புகள்லாம் நான் பார்த்துருக்கேன், என்னால் இந்த கசப்பை தாங்க முடியலை. ஒவ்வொரு இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையாக வளர்ந்து கொண்டு இருக்கிற பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனை ஒரே நாளில் முடியல, வருஷந்தோறும் இது நடக்குது. இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே தான் போகுது, குறையவே இல்லை. அப்போது அவங்க பேசுகிற வார்த்தைகள் கடினமாய் கொண்டே போகுது, குறையவே இல்லை. சில குடும்பத்தில் கணவன்மார்கள் விசேஷமாக இப்படிப்பட்ட மாமியார் மருமகள் பிரச்சனைலாம் கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணால் ஏற்றி விடுவாங்க, நான் இங்கே அடிச்சுட்டு மாளுங்க அப்படி சொல்லி ஏற்றி விட்டுருவாங்க. இது போல் நிறைய வீட்டில் நடக்கும். ஆனால் இவங்க வீட்டில் நடக்கிற ஸ்பெஷலான பிரச்சனை என்னென்னா, இந்த பிரச்சனை டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ணாளோட சக்காலத்தை பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமாய் மாறிக்கொண்டே போகுது. கடினமாக மாறிக்கிட்டே போகும்போது இது வந்து அண்ணாளோட உள்ளத்தை என்ன பண்ணுதுன்னா உடைக்குது, காயப்படுத்துது. அவள் அழ ஆரம்பிக்கிறா, சாப்பிடாம மாறிடுறான். சாப்பிடாதனால மனசுக்குள்ள வேதனை பெருகிட்டே இருக்கு, சோர்வுகள் உண்டாகுது. இன்றைக்கு பலரோட வாழ்க்கையிலும் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக மாறி 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 இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ எனக்கு வாழவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த தேவையே இல்லை இந்த வாழ்க்கை அப்படி சொல்லி முடிவுக்கு வருகிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவளை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இந்த சம்பவம் யாரை குறித்து பேசப்படுதுன்னா, சிம்சோனை குறித்து பேசப்படுகிறது. சிம்சோன் வந்து திலேலாள் என்ற பெண்ணோடு கூட அவங்க வீட்டில் தங்கி இருக்கும்போது தினம் தினம் அவள் வந்து என்ன பண்ணுறா, உன் பலன் எதில் இருக்குது அப்படி சொல்லி கேட்ட உடனே இவன் சொல்கிறான், என் கயிறுனால் இப்படி கட்டப்பட்ட அது போல் நடக்கும், புது கயிறுனால் கட்டப்பட்ட அப்படி நடக்கும், முடிய கட்டினா அப்படி நடக்கும், அதை பண்ணால் இப்படி நடக்கும் சொல்லி பல சாக்குகள் சொல்லி அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ட்ரை பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்குது. 16ஆம் வசனம் நடக்குது. 16ஆம் வசனம் என்னென்னா, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இங்கே திலேலால ஒரே அடி தான். அவன் கேட்கும்போது பலான்னு ஒன்று விட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவள் பேசியிருக்கவே மாட்டாள். ஆனால் என்ன பிரச்சனைனா, சிம்சோன் திலேலாலை அதிகமாக நேசித்தபடினாலே அவள் இத்தனை முறையும் பல முறை ட்ரை பண்ணுறான். என்ன சொல்கிறா, உனக்கு எதிராக பெலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே அது போல் ரியாக்ட் பண்ணுறான். ஒவ்வொரு முறை இவன் என்ன சாக்கு சொல்கிறானோ அந்த சாக்கு அவள் செய்து பார்த்து அதை அப்படியே செய்து காட்டி, இது போல் நான் கயிறு கட்டியிருக்கேன், இப்போ பாரு பெலிஸ்தீர்கள் உனக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா இவன் கயிறெல்லாம் பிச்சுக்கிட்டு உடனே வந்து அவளுக்கு எழும்பி அவளை அடித்து ஓட விடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் திலேலால் இப்படி செய்வான் நன்றாக தெரிந்து தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சீக்ரெட்டை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பெண் வந்து தினம் சிம்சோனை வஞ்சிக்கிறாள், வார்த்தையால் வஞ்சிக்கிறாள், கடினப்படுத்துகிறாள். அவன் உள்ளம் உடைஞ்சதுனால சொல்கிறான், சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. வார்த்தையினால கடினப்படுத்துறான். சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, எத்தனை பேர் எதிராக வந்தாலும் சரி அவர்களை முறியடிக்கிற ஒரு வல்லமை. சிங்கம் எதிராக வருது, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல இரண்டாக கிழித்து போடுகிறான். 300 நரிகளை பிடிச்சு அது வாலில் நெருப்பு கட்டி அனுப்புகிறான். 30 பேரை ஒரே ஒரு வினா விடைக்காக அந்த 30 பேரை கொன்று அவளோட ஆடைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இது போல் பல காரியங்களை ஒத்தையில் செய்கிற, வீட்டு நிலக்கால தூக்கிட்டு போகிற அளவுக்கு வல்லமை. எத்தனை பேர் இவனுக்கு சிம்சோனுக்கு விரோதமாகி வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை சிம்சனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பெண்ணோட வார்த்தை என்ன பண்ணுதுன்னா சிம்சோனை உடைக்குது. சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இன்றைக்கி நிறையா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய குடும்பத்துக்குள்ளாக இந்த பிரச்சனைகள் கடினப்படுத்திட்டே
விசேஷமாக சொல்லணும்னா சிலர் ஆண்களை குறித்து சொல்லுவாங்க, வீட்டில் எலி வெளியே புலி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே எலி மாதிரி இருப்பாங்க, வெளியே போனால் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க. அது அர்த்தம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே மனைவியோ கணவனோ எப்படி இருந்தால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒருத்தர் குறித்து பேசினா நீங்கள் எனக்கு புலியாக மாறிடுவீங்க. அதனால் 2 பக்கம் வச்சுக்கலாம். என்ன, 2 அதாவது புருஷனோ பெஞ்சாதியோ எப்படியோ இவங்க வீட்டுக்குள்ளாக அமைதியாக இருக்காங்க. வெளியே போன உடனே தன்னோட முழு சுவாபத்தை வெளிப்படுத்த, விசேஷமாக ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆஃபீஸில் அங்கே ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்காருன்னா அங்கே இருக்கிற எல்லோரையும் நன்றாக வேலை வாங்குகிறார், அவளை அதிகாரம் செய்கிறார், அவளுக்கு எல்லா விதமான வேலைகளும் இவங்க செய்கிறாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மனுஷனா, பொண்டாட்டியோ புருஷனோ கத்திக்கிட்டே கிடக்கிறாங்க. ஆனால் இவர் பொறுமையாக ஒரு சேரில் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு, இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னா ஃபோனை பொறுமையாக நோண்டிக்கிட்டே, ஏன்னா நீ என்ன வேணால் கற்று, நான் பொறுமையாக நோண்டிக்கிட்டே இருக்கேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எப்பவும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கு, சரி ஃபோனை தூக்கி வச்சாச்சு, இப்போ அமைதியாக உட்காந்து, இன்னும் சும்மா உட்காந்துருக்கேன், சரி ஓகே கையை கட்டிட்டு உட்கார். ஸோ இது மாதிரி என்னென்னா அமைதியாக இருக்கிற சூழ்நிலை. ஏன் இந்த மனுஷனால் வெளியே அவ்வளோ வல்லமையாக செயல்பட முடியுது, ஏன் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்காங்க? காரணம்னா, நானும் கத்தி இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், நானும் இன்னும் சத்தமாக பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், என் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும் சொல்லி பொறுமையாக போகிறது தான் முக்கியமான காரணமே இந்த பிரச்சனைகளை. நீங்கள் நினச்சிருக்கலாம் உங்களுக்கு பயப்படுறாங்கன்னு கிடையாது. என்னென்னா, உங்கள் மனைவி உங்களுக்கு பயப்படுறாங்களோ, அல்லது கணவன் உங்களுக்கு பயப்படுகிறார்களோ, அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுகிறார்களோ, அல்லது பெற்றோர்கள் உங்களுக்கு பயப்படுகிறார்களோ, அப்படி கிடையாது. நான் எதிர்த்து பேசிடுவேன், ஆனால் இந்த பிரச்சனை பெருசாக மாறிடும். இங்கே சிம்சோனும் அதே தான். நான் எதாவது பண்ணிட்டேன்னா திலேலால் என்னை விட்டு போயிடுவாளோ, அவள் மேலே வைத்திருந்த அன்பின் நிமித்தம் என்ன பண்ணுறான், அவள் என்ன கேட்டாலும் சரி அமைதியாக போயிட்டே இருக்கு. வெளியே போனால் பயங்கரமாக அடி உத தான், யாராக எதிர்த்து வந்தால் ஒரே அடி தான். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான், அமைதியாக இருக்கு. நீங்கள் கடைசி அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சவரன் கத்தி அவன் தலையில் படாமல் இருக்கும்போது அதை முடியை எடுத்துட்டா அவ்வளோதான், என்னோட பலன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த சீக்ரெட்டை உடைக்கிறான். உடைச்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளும் என்ன பண்ணுறா, உடைச்ச உடனே அவன் தூக்கத்துக்கு போகிறான், ஆழ்ந்த நித்திரைக்கு செல்லுகிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனையை, ஒரு சீக்ரெட்டை வெளியே சொல்லியாச்சு, நன்றாக தெரியும் இவன் அடுத்த நாள் மொட்டை அடிச்சிருப்பான், நன்றாக தெரியும் சிம்சோனுக்கு. ஏன்னா தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணும்போதெல்லாம் அதுக்கேற்றது போல் செயல்படுகிறான். இங்கே அவன் மொட்டை அடிப்பான்னு சொல்லி நல்லா தெரிந்தும் அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறான், ஆழ்ந்த நித்திரைக்கு செல்லுகிறான். அப்போனா தன் உள்ளத்துக்குள்ளாக, ஓகே இதுக்கப்புறம் நான் வாழவே வேண்டாம், இந்த பெண் என்னை இவ்வளோ காயப்படுத்துகிற, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாக நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விசனப்பட்டு அந்த சீக்ரெட்டை சொல்லிட்டு ஆழ்ந்த நித்திரைக்கு செல்லுகிறான். அதே போல் திலேலால் அவனை முடியை எடுக்கிறாள். முடி எடுத்த உடனே பெலிஸ்தர் உனக்கு எதிராக வந்து விட்டார்கள் சொன்ன உடனே எப்பொழுதும் போல எழுந்து செல்லுகிறான். ஆனால் அவனால் செயல்பட முடியலை. உடனே பிடிக்கிறான், பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்கிறான். பிடித்து 2 கண்களையும் எடுக்கிறாங்க. எடுத்து அவனை கொண்டு போய் 3000 ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படியாக நிறுத்துகிறார்கள். இந்த பாருங்க, கசப்பு என்ன பண்ணுதுன்னா, கடைசியில் சிம்சோனோட வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. அந்த பெண்ணை அதிகமாக நேசித்தபடியினால அந்த பெண்ணை காயப்படுத்தக்கூடாது இந்த ஒரே ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணுறான், அந்த சாவை விரும்புகிறான். தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். விரும்பினபடி நான் கூட நிறைய சிம்சன் குறித்து நிறையா பேசியிருக்கேன். ஆண்டவர் நேற்று என் கண்களை திறந்தபடி இப்படி ஒரு நோக்கத்தை சிம்சனை குறித்து பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். சிம்சன் குறித்து நிறையா பேசியிருக்கேன். பேசினதில் இது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் த லைஃப் ஆஃப் சிம்சோன். இன்னொரு அப்போது 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இங்க அவனுக்கு ஏற்கனவே சொன்னல, அவன் சாவை விரும்பி விசனப்பட்டு சாவை விரும்பினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே காரியத்தை இங்கே செய்கிறத 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க. அப்போது அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டாம், என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை ரிவீல் பண்ணுறான். இதுவரை யாருக்குமே சொல்லக்கூடாத அந்த சீக்ரெட்டை திலேலாலுக்கு சிம்சோன் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பு பாருங்கள்
இதுக்கப்புறம் வாழவே வேண்டாம், இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேண்டாம், நியாயாதிபதியாக இருக்கிற சிம்சோன் இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளாக கசப்பை விரும்ப ஆரம்பித்தான். கசப்பில் என் ஜீவன் போகட்டும் சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் தன் ஜீவனையே கொடுக்கிறான். மூன்றாவது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இங்க ஒரு பெரிய ஒரு காரியம். இஸ்ரவேலர்கள் எப்படி உள்ள வருகிறாங்க, எகிப்துக்குள்ளாக வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். எதுக்காக வைக்கப்படுகிறார்னா 7 வருடம் நல்ல செழிப்பும் வசதிகளும் இருக்கிற ஒரு தேசம், 7 வருஷம் ரொம்ப பஞ்ச பட்டினியில் செல்ல போகிற ஒரு தேசம். ஸோ அதனால் பார்வோன் யோசேப்பை அதிகாரியாக வைக்கிறார். யோசேப்பும் அந்த 7 வருடங்கள் தானியங்களை சேமித்து வைக்கிறார். சேமித்து வைத்து அடுத்த வருகிற 7 பஞ்சமான ஆண்டுகளை சமாளிக்கத்தக்கதான பிளான்லாம் பண்ணி எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போது இவளோட யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்புக்கிட்ட எகிப்தில் வந்து தானியங்கள் வாங்கும்படியாக வராங்க. வந்த பிறகு யோசேப்பு இவர் தான் சொல்லி தெரியப்படுகிறது. தெரிந்த உடனே யோசேப்பு தன்னுடைய ராஜாவாகிய பார்வோனிடத்தில் இவர் தான் என் குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல நான் பாருங்கள் வறட்சியான சூழ்நிலையில் நல்லா கவனிங்க, இவங்க உள்ளே வந்தது வந்து ஆசீர்வாதமான நேரத்தில் உள்ள வரல, வறட்சியான காலங்களில் தேசத்துக்குள்ளாக வராங்க. அந்த வறட்சியாக இருக்கிற காலங்களில் கூட ராஜா என்ன பண்ணுறாருன்னா நல்ல இடத்துல இவங்களை குடியேறும்படியாய் உதவி செய்கிறார். நல்லா கவனிங்க, வறட்சியான சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேலர்களை நல்ல ஆசீர்வாதமான எகிப்திலே ஆசீர்வாதமான இடத்துல இவர்கள் போய் குடியேறுறாங்க. குடியேறி அங்கே 430 ஆண்டுகள் கிட்டத்தக்க இவங்க அங்கே பழுகி பெறுகிறாங்க. அப்போது யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருவன் உருவாகுகிறான். உருவாகி அந்த தேசத்தில் இவர்களை பார்த்த உடனே இவங்க நம்மளை விட வல்லமையாக இருக்காங்களே, அப்போது இவங்களுக்கு நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது ஒரு நாடு படையெடுத்து வந்தால் இவர்கள் அவர்களோடு கூட கை சேர்ப்பார்களானால் நம்ம எல்லோரும் வீழ்த்தப்படுவோம்னு சொல்லி இவர்களை கடினமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இஸ்ரவேலர்கள் கடினமாக ஸ்லேவ்ஸாக அடிமைகளாக ட்ரீட் பண்ணப்படும் போது ஆலோட்டிகளை வைத்து அடிக்கிறான், உதைக்கிறான், நொறுக்கிறான். கடைசியில் அதோடைய உச்சகட்டணம்னா பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுறான். இவ்வளோ காரியங்கள் நடக்குது. நடக்கும்போது பாருங்க அவருடைய வசதி வாய்ப்புகள் குறையுது. வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறையுது. இதுவரையும் பஞ்ச காலத்திலே நல்ல இடத்துல போய் தங்கினவங்க இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இவளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் குறைந்துட்டே போகுது. இந்த குறையும் போது பாருங்கள் இவங்களுக்குள்ளாக கசப்பு வருகிறது. கசப்பு வருவதற்கான முக்கியமான ஃபஸ்ட்டு வார்த்தையினால் வருது. மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள் ஈட்டி போல பாய்கிறது இருதயத்துக்குள்ளாக. இரண்டாவது தங்கள் நேசித்த மனிதனால உள்ள வருது. இங்கே மூன்றாவது வாய்ப்புகள் குறையும் போது கசப்புகள் உள்ள வருது. நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருப்போம். யாரோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்த தப்புனால குடும்பம் அப்படியே அழிவுக்கு நேராக வந்துகிட்டே இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு குடும்பத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப வசதியாக இருந்தோம், எங்கள் அப்பா சூதாட்டத்துக்கு அடிமையாயிட்டார், கேம்பிளிங்க்கு அடிமையாயிட்டார். அடிமையானதுனால எங்களோட எல்லா சொத்துக்களை நாங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பலரை சாப்பிட வச்சோம், ஆனால் இப்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். சூதாட்டம், பெண்களினால, விபச்சாரத்தினால நிறையா காசை இழந்து போய் இன்றைக்கி ஆசீர்வாதமான இருந்த சூழ்நிலையில் அப்படியே இழந்து போய் எல்லாரும் நடுத்தெருவில் வந்து நிற்கிற சூழ்நிலை. பிள்ளைகளாம் வசதி வாய்ப்புகளோடு இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போது பிள்ளைகளும் சாப்பிட முடியாமல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாத சூழ்நிலையில் கடினமான வேலைகளை செய்து சம்பாதித்து வருகிற சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவாங்க. அப்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளாக ஒரு கசப்பு வரும். இப்படிலாம் எங்கள் வாழ்க்கை இருந்தது, இப்போ நாங்கள் கசப்பில் இருக்கிறோமே. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்ராகமம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. போதும், இங்க பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது.
அப்போது இவங்க கர்த்தர் இடத்துல முறையிட ஆரம்பிக்கிறாங்க. கசப்பு அதிகமாகிடுச்சு, இருதயத்தில் வேதனை அதிகமாகிடுச்சு, தங்களால் எதையும் செய்ய முடியலை, நறுக்கப்படுகிறாங்க, நசுக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. இந்த இடத்துல கசப்பு உண்டானதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, இவரோட வசதி வாய்ப்புகள் குறைந்தது. இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருந்த இடத்துல நசுக்கப்பட்டு இப்போது ஒடுக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாக குடும்பம் இழந்து போகிற சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரணம் ஏற்படுகிறது. வயதானவர்களை அடிக்கிறாங்க, ஆலோட்டிகளை வைத்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கடினமாக வேலை வாங்குகிறாங்க. அதனால் அவங்க உள்ளத்துக்குள்ளாய் கசப்பு வந்துட்டு, இதே கசப்பில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து கசப்பில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த செய்தியின் முடிவில் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 4வது கசப்பு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த இடத்துல பேதுரு மனங்கசந்து அழுகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் இயேசுவை காட்டி கொடுத்தபடினால், இயேசுவை மறுதளித்தபடினாலே, சபிக்கவும் தொடங்கி இயேசுவை கெட்ட வார்த்தைகளை திட்டி மறுதளித்த நிமித்தம் 3 முறை மறுதளித்த பின்பு சேவல் கூவுகிறது. கூவின உடனே அவன் உள்ளத்துக்குள்ளாய் இயேசு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. வந்த உடனே மன கசப்பு ஆகிறது, மனம் கசந்து அழுதான். அப்போது யோசிச்சு பாருங்க, நான் சொல்லும் போதே இதுதான் நான் ஃபைனலாக வருகிறேன். நான் சொல்லும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக யோசித்து பாருங்கள், அந்த கசப்பின் நிமித்தம் பேதுரு எப்படி அழுது இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். முதல்ல இயேசுவும் பேதுரும் மீட் பண்ணுறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. பேதுரு நான் முழுவதும் ட்ரை பண்ணி ஒரு மீனும் கிடைக்காத சூழ்நிலையில் இயேசு சொல்வார், அங்கே போய் வலையை போடுன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்வார், நீங்கள் சொல்கிறதுனால நான் போய் வலையை போடுறேன்னு சொல்லி போய் போடுவார். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் சிக்கும். நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்காத பேதுருக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்தபடினால அதிகமான மீன்கள் கிடைக்கிறது, படகு நிரம்புகிறது. அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கோம், காசு கிடச்சிருக்கோம், யோசிச்சு பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்ததுபடினாலே பேதுரோட படகு நிரம்ப ஆரம்பிக்கிறது. இது மாத்திரமில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி 5000 பேரை போஸ்ட் இருக்கலாம், ஆனால் 120 பேரை ட்ரெயின் பண்ணார், தேர்ந்தெடுக்கிறார். 12 பேரை டிசைப்பிளாக சீஷர்களாக மாற்றி அவளை ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணிட்டு போகிறார். இதுலேயும் 3 பேரை ரொம்ப அழகாக கூடையே வைத்து கொள்கிறார். பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு, ஜேம்ஸ், இவங்க 3 பேரும் இயேசுவோடு கூட அதிகமாக டைம் செலவு பண்ணுறாங்க. மற்றவங்களை காட்டிலும் 120 பேரை காட்டிலும் 12 பேரை காட்டிலும் இந்த 3 பேர் ரொம்ப ஸ்பெஷலாக இயேசுவுக்கு இருக்காங்க. இயேசு என்ன பண்ணுறார், மறுரூப மலைக்கு அழைத்து செல்கிறார் 3 பேரை. பேதுருவின் மாமி வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு இவளை 3 பேரை மாத்திரம் அழைத்து செல்லுகிறார். ஸோ அப்போது பேதுரு இயேசுவோடு கூட பயங்கர க்ளோஸ் திக் ஃப்ரெண்டு மாதிரி, மாஸ்டர் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ரொம்ப நெருங்கின ஒரு ஐக்கியம். இந்த நெருங்கின ஐக்கியத்தில் இப்போது ஒரு பிளவு ஏற்படுகிறது. அவரை காட்டி ஐயோ அவரை மறுதளிச்சிட்டோமே, அவரை தப்பான வார்த்தையில் சொல்லிட்டோமே. நீங்கள் மத்தையில் வாசித்ததை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடு கூட என்னன்னா, பேதுரோட வீட்டுக்கு இயேசு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். எப்படின்னா, பேதுரோட டாக்ஸை, வரி பணத்தை இயேசு செலுத்துகிறார். பேதுரோட மாமியை இயேசு சுகமாக்குகிறார். இது போல் வீட்டிலையும் பல அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அப்போது இயேசு பேதுருக்கு ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்டு போல், அவரோட உள்ளத்தை அப்படியே புரிந்து கொள்ளுகிற பேதுரு. எல்லாத்துக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பேதுரும் இயேசு மட்டும்தான் இது வரைக்கும் உலகத்திலேயே என்ன படைத்த நாள் முதல், உலகம் தோன்றிய நாள் முதல் இன்றைய வரைக்கும் தண்ணி மேலே நடந்தவங்க. தண்ணி மேலே நடந்தவங்க யார்? முதலாவது இயேசு, 2வது பேதுரு. அப்போது பேதுருக்கு ரொம்ப அதிகமான ஸ்தானத்தை இயேசு சாமி கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. இந்த சம்பவத்தை இன்னும் அழகாக ஒவ்வொரு காஸ்பல்லையும் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக், ஜானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்பல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரு சம்பவத்தை வேறு ஒரு கோணத்தில் எழுதியிருப்பாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 61ஆம் வசனம் 62ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக இந்த சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்.
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நம்ம மத்தேயுல வாசித்த போது மனம் கசந்து அழுதான் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இங்க இன்னும் விவரமாக, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது உங்க மனசுல யோசிச்சு பாருங்க. பேதுரு அந்த வேலைக்காரி 3வது முறை கேட்கும்போது, நீ அவரோடு கூட சுத்தன ஒருத்தன் தானே அப்படி சொல்லி கேட்ட உடனே பேதுரு சொல்ல, ஐயோ அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி அந்த ஆள் சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லிட்டு, அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, சும்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இந்த சம்பவத்தை அப்படியே நான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. அப்பொழுது இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இவன் உட்காந்துட்டு குளிர் காஞ்சிருக்க நெருப்புகள் மத்தியில் உட்காந்துருக்கான். சொன்ன உடனே இயேசு அங்கேருந்து வேறு எதையும் பார்க்கல. அங்கே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இயேசுவை காரி துப்புறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இயேசுசாமி என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி அங்கேருந்து மேலே இருந்து இங்கே கீழே பேதுருவை பார்க்கிறார். அந்த முகத்தில் ரத்தம் இருக்குது, வலிகள் இருக்குது, வேதனை இருக்குது. அந்த காட்டிலும் இயேசுவோட கண்கள் யார் மேலே படுதுன்னா பேதுரு மேலே படுது. ஏன்னா இந்த வலிகளை காட்டிலும் என்னை மறுதளித்த பற்றியா, அந்த வலி வேதனை அதிகமாக இருக்குது பேதுருன்னு சொல்லி இயேசுவோட கண்களிலிருந்து வந்த அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா பேதுரோட உள்ளத்தை உடைக்குது. உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே சேவல் கூவுகிறது. கூவுன உடனே ஐயோ ஏசாமி இப்படி சொன்னாரே, நான் 3 முறை மறுதளிப்பனேன்னு சொல்லி சொன்னாரே அப்படின்னு சொல்லி மனசு உடையுது. மனம் கசந்து அழுகுறான். அப்போ மனம் கசந்து இவ்வளோ வேதனை மத்தியில் மனம் கசந்து அழுதுருப்பானா பேதுரு எப்படி சத்தம் போட்டு அழுதுருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாவு வீட்டில் கேட்குற அழுக சத்தத்தோட பேதுரோட மனம் உடைஞ்சி அழுதுருப்பான். இந்த 4 சம்பவங்களை உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். இதில் ஒரு சம்பவம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடிவு இல்லை. என்னன்னா, சிம்சோன் தன் சாவை விரும்பி கடைசியாக சொல்கிறான். ஒவ்வொரு முறை சிம்சோனோட சம்பவத்தை நான் பார்க்கும்போது மனசு உடையும். ஏன்னா மகா பெரிய வீரன், பெரிய வீரன். அந்த வீரனோட வாழ்க்கை எப்படி முடியுதுன்னா, கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த 2 தூண்களுக்கு நடுவில் நிற்கப்பட்டு வேடிக்கை பார்க்கும்படியாக 3000 பேர் வராங்க. அவங்க எல்லாம் குடித்து வெறிச்சு கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி சிம்சோனை பார்க்குறாங்க. சிம்சோன் அங்கே ஒரு வேடிக்கை காட்ட ஒரு பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்கான். கண்கள் பிடுங்கப்பட்டாச்சு. அப்போது சிம்சோனுக்குள்ளாக எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். மனசு ஏற்கனவே இந்த பெண்ணை நேசித்தது நிமித்தம் மனசு ஏற்கனவே கசப்பில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவன் செஞ்சது பெரிய தப்பு தான். அந்நிய ஜனங்களுக்கு கூட ஒரு உறவை வைத்து கொண்டது சிம்சோன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு. இருந்தாலும் அந்த பெண்ணை நேசித்தபடியினால் மனசுக்குள்ள கவலை வந்துச்சு, கசப்பு வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு. அப்போது தன் வாழ்க்கையில் சாவை விரும்பி அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணி இப்போ கடைசியாக சாவின் கடைசி நிமிஷத்தில் சிம்சோன் நிற்கிறார். நிற்கும்போது, நான் மரித்தாலும் பரவாயில்ல தேவனே, ஒரு விஷயம் என் மேலே இறங்குங்க அப்படின்னு கேட்ட உடனே தேவனும் அவன் மேலே இறங்குகிறார். அவன் வாழ்நாள் பிலிஸ்தரை கொன்றதை காட்டிலும் தன் மரணத்தில் 3000 பிலிஸ்தருக்கு மேற்பட்டவர்களை கொல்லுகிறான். அவனோடு கூட மரித்து போகிறான். சிம்சோனோட வாழ்க்கை கசப்பின் நிமித்தம் இப்படி முடியுது, வேதனையில் முடியுது. அடுத்து 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பித்த சம்பவத்தை அதோட கன்க்ளூஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். இங்க அண்ணால் தன் உள்ளத்துக்குள்ளா கசப்பு மிகுதியா இருந்தபடினாலே கடைசியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறா. நான் ஆண்டோட சமூகத்தில் என்னோட கசப்பு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட பாதத்தில் நான் வரப்போகிறேன். கர்த்தருடைய சன்னதிக்கு செல்லுகிறாள். அங்கு முழங்கால் படியிடுகிறார். ஆலயத்தில் கர்த்தரிடத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது பாருங்க, அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு கிடைக்கும்போது அவள் சொல்கிற காரியம் என்னன்னா, அது என்ன சொல்லி ஜெபிக்கிறான்னா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே. என்னோட சக்காலத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, என்னாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லி நான் நிரூபிக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாம், ஆனால் அவங்க எல்லோட வாயை நான் அடைக்கணும். அதுக்காக எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவளுக்கு 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொடுக்கிறார்.
அவள் கேட்டது அதுதான். ஆனால் அதை காட்டிலும் அவருடைய இருதயத்தின் கசப்பு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அன்னாளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அநேக பிள்ளைகளை கொடுத்து அன்னாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கூட பலரோட வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம், கசப்பு உங்கள் இருதயத்துக்குள்ளாக தங்கி இருக்கலாம். ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், நீங்கள் எங்கே போய் அதுக்கு அந்த கசப்பை எடுப்பதற்கான மருந்தை தேடணும்னா, மனுஷன் யார் கசப்பு உண்டாக்குனாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு மாறாக நீங்கள் எங்கே செல்லணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லணும். தேவனுடைய சமூகத்தில் சென்று நீங்கள் அவருடைய பாதத்தில் மண்டியிட்டு, ஆண்டவரே என்னோட கசப்பு நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இயேசு சாமி நிச்சயமாய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுவார். அவரால் முடியும், நிச்சயமாய் முடியும். மனுஷங்கிட்ட நீங்கள் சென்று ஐயோ இப்படிலாம் காயப்படுத்திட்டியே, ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி நீங்கள் மனுஷங்கிட்ட போய் நின்னீங்கன்னா மனுஷன் என்னன்னா இன்னும் அதிகமாக காயப்படுத்திதான் நம்மளை அனுப்புவாங்க. நீங்கள் யார் மூலமாக நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு மருந்து தேடுகிற இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மண்டியிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய், உங்களை பாதுகாக்கிற தேவனாய், உங்களை சுகப்படுத்துகிற தேவனாய், உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அதோடு கூட என்னென்னா, ஒரு ஆசீர்வாதமான தாயாய் தேவன் அன்னாளை மாற்றுகிறார். எப்படின்னா, அவளுக்கு பிறந்த அந்த சாமுவேல் என்ற பிள்ளை பார்த்திங்கன்னா இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் உயர்த்துகிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் மாறுகிறாய். முதல் ராஜாவும் சரி, அடுத்த ராஜாவையும் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் மாற்றுகிறார். என்ன ஒரு உயர்ந்த ஸ்தானம் பார்த்தீங்களா? அப்போது உங்கள் கசப்பு போகணும்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் செல்லும்போது ஆண்டவர் அது கொடுக்கிற மருந்தோ, அதற்கு கொடுக்கிற விடையோ, ஆண்டவர் அந்த கசப்பை எடுத்து போடுகிற விதமோ ஆசீர்வாதமான வழியில் உங்களை கொண்டு செல்லும். இன்றைக்கு உள்ளத்துக்குள்ளாக கசப்பு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து கசப்புகள் இருக்கலாம், உங்கள் மனைவியை குறித்து கசப்பு இருக்கலாம், கணவனை குறித்து கசப்பு இருக்கலாம். ஏன் சில நேரத்தில் தேவன் மேலேயே உங்களுக்கு கசப்பு இருக்கலாம். நான் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறேன், அவர் என்னை பதில் தரவே மாட்டேன்றாரு. யார் மேலே கசப்பு இருந்தாலும் சரி, ஆண்டோடைய பாதத்துக்கு செல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நாம் வாசித்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம். அதே சம்பவத்தில் அவர்களோட முடிவு எப்படி மாறுகிறதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க கசப்பு நிமித்தம், ஒடுக்குனது நிமித்தம், தன் வாழ்க்கையில் இழந்து போன அந்த ஐஸ்வர்யத்தை நினைவு கூர்ந்து கசப்பில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பெருமூச்சோடு தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தம் தேவன் என்னன்னா, அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இவர்களை விடுவிக்கும் வேண்டுமாய் தேவன் இறங்கி வருகிறார். முச்சடியில் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து மோசேவை சந்திக்கிறார், மோசேவை அனுப்புகிறார், மோசே அங்கிருந்து மீட்டு வருகிறார். எங்கே போகணும்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெரிசியருக்கும் ஏவியருக்கும் எபூசியருக்கும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் முறையிடும் போது, நீங்கள் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களை விடுதலையாக்கும்படியாக, உங்கள் கசப்பை எடுத்து போடும்படியாக இறங்கி வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இயேசு தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ராமிஸ் லேண்டில் போய் சேர்றாங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான பூமிக்கு செல்லுகிறார்கள், தேசத்துக்கு செல்லுகிறார்கள். சென்று தேவன் அவர்களை பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், பெரிய ஜனமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன காரியங்களை குறித்து கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் மருந்து தேடணும்னா, தேவனிடத்தில் போய் மருந்து தேடுங்க. தேவனிடத்தில் மருந்து தேடுங்க, தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை தேடுங்க, தேவனிடத்தில் நன்மையை தேடுங்க.
தேவனிடத்தில் முறையிடுங்க, தேவனை நோக்கி பாருங்க, தேவனிடத்தில் அழுது புலம்புங்க. உங்கள் கசப்புகள் நிச்சயமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இங்க பேதுரு தன்னோட வாழ்க்கையில குற்ற உணர்ச்சியில மனம் கசந்து மனசுல கசப்பு உண்டாச்சு. ஐயோ, நல்ல ஒரு நட்பை நான் இழந்துட்டேனே, நல்ல ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில இழந்துட்டேனே, என்னோட குருவை இழந்துட்டேனே, என்னோட ரபியை நான் இழந்துட்டேனே, எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாவற்றிலும் சொல்லி கொடுத்து என்னை வழி நடத்தின இயேசு கிறிஸ்துவை நான் இழந்துட்டேனே, அவரை காயப்படுத்திட்டேனே, அங்கே அடிக்கும்போது கூட என்ன பார்க்குறாரே, நான் மறுதளிச்சதை பார்த்துட்டாரே, அவருடைய கண்கள் என் மேலே பட்டுச்சே அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கிற பேதுரு, மனதில் உடைஞ்சு போன பேதுரு. இதே சுச்சுவேஷனில் இன்னைக்கு அநேகர் இணைந்து இருக்கலாம். பலரை இழந்துட்டோமான்னு சொல்லிட்டு உங்கள் இருதயத்துக்குள்ளாக கசப்பு இருக்கலாம். இவங்களெல்லாம் இழந்துட்டேனே. சில மனுஷங்க, உங்களை நேசித்த மனுஷர்கள் மரித்து போயிருக்கலாம். இல்லை, சிலர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்கள் நேசித்த மனுஷங்க இன்றைக்கு உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். அது நிமித்தம் உள்ளத்துக்குள்ளாக கசப்பு. இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட போகக்கூடாது, தேவனிடத்தில் தான் வரணும். எப்படிப்பட்ட கசப்புகளாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நிச்சயமாய் உங்களை மறுபடியுமாய் எழுந்து உட்கார, எழுந்து நடக்க, எழுந்து உங்கள் வேலைகளை செய்ய, உங்களை உயரத்துக்கு அழைத்து செல்ல அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே பேதுரோட வாழ்க்கையில் இயேசு அவ்வளோதான், இயேசு நம்மளை நேசிக்க மாட்டார் நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் இயேசு சாமி பாருங்க, நான் சொன்னல, கர்த்தர் மேலே கூட உங்களுக்கு சில நேரத்தில் கோபம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், அவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம், கர்த்தர் மேலே எப்படி கசப்பு வரும்னு சொல்லிட்டு. நான் ஒரு முறை ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு போனேன். எந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் சொல்ல வேண்டாம், ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு போனேன். அங்கே ஒரு மிஷினரி குடும்பம் இருந்தாங்க. அந்த மிஷினரி குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு இருக்கிற 3.5 வயசு பிள்ளை. 3.5 வயசு தான் அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தை. நான் கேட்டேன், இப்போ எந்த ஊரில் ஊழியம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அவங்க வட இந்தியாவில் ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பிள்ளையை பார்க்க வந்தேன். நான் நினச்சிக்கிட்டேன் இவங்களுக்கு ஒரு பெரிய பிள்ளை இருக்கும், அதை பார்க்க வந்திருக்காங்க போலதுன்னு சொல்லி நான் கேட்குறேன், எந்த பிள்ளையா அப்படி சொன்னேன். இந்த பிள்ளையை தான் அப்படி சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த பிள்ளையா, இந்த பிள்ளை எங்கே இருக்குது? அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. யார்? 3.5 வயசு பிள்ளை ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. அப்போது இந்த பிள்ளை ஹாஸ்டலில் இருக்குது, நீங்கள் அங்கே ஊழியம் செய்கிறீங்களா? ஆமாம் பிரதர். அப்போ பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் போய் ஊழியம் செய்கிறீங்க? ஆமாம் பிரதர். அப்படின்னா, இந்த பிள்ளையை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா? ஆமாம். அப்போது என் உள்ளம் உடஞ்சிது. இந்த மனுஷங்களுக்கு, இந்த கணவன் மனைவிக்கு எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள். பிள்ளையை விட்டுட்டு, ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி போய் ஊழியம் செய்கிறாங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா, ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன், அந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, போர்டிங் ஸ்கூல். அங்கே ஒரு சர்வே எடுக்கப்பட்டுச்சு. அந்த சர்வே என்னென்னா, உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு படிவம் கொடுத்து அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைங்க நிறைய, அதில் மிஷினரி பிள்ளைங்க தான், மிஷினரிகளோட பிள்ளைகள் மட்டும்தான் அந்த போர்டிங் ஸ்கூலில் தங்கி படிப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான மிஷினரிகளோட பிள்ளைகள்லாம் அங்கே தங்கி படிப்பாங்க. அங்கே ஒரு படிவம் கொடுத்து எழுத கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் யார் மேலே உங்களுக்கு அதிகமாக கோவம்னு சொன்னால், அதை பாதி பிள்ளைங்க என்னத்தை எழுதியிருக்காங்க, எங்களுக்கு கோபம் யாருன்னா இயேசு சாமி மேலே தான் கோபம். ஏன் கோபம் அப்படி சொல்லி கேட்டதுக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவையும் நாங்கள் பிரிஞ்சிருக்க முக்கியமான காரணமே அவர் தானே. இவங்க அவருக்கு ஊழியம் செய்ய போக தானே எங்களை தூக்கி ஹாஸ்டலில் போட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் பிரிஞ்சிருக்கோமே, வருஷத்துக்கு 2 முறை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் மேலே கூட சில நேரத்தில் நமக்கு கோபம் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் மனக்கசப்போட, இயேசுவே உங்கள் மேலே எனக்கு கோபம் இருக்கு ஆண்டவரே, மனம் கசந்து அழுது காரணம் என்னென்னா, ஐயோ இவருக்கு விரோதமாக நான் பேசிட்டேனே, இவரை விரோதமாக நான் பகைச்சிக்கிட்டேனே, இவ்வளோ நல்லவர் இவர், என்னை கடல் மேலே நடக்க வச்சவர், என் போட்டை நிரப்பினவர், என்னோட டேக்ஸை பே பண்ணவர், என் மாமியை சுகமாக்கினவர், என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணவர், ஜெபிக்க கூப்பிட்டு போனார், ஆனால் நான் தூங்கிட்டேன், ஆனாலும் என்னை எதுவும் சொல்லாமல் நீ ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு சத்ரு உன்னை சுலக்கினாலே புடைப்பதற்கு காத்துட்ருக்கான் அப்படி சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணவர், இவ்வளவும் செய்த ஒரு நபரை
நான் கேவலமாக பேசிட்டேனே. அவர் மேலே எனக்கு கோபம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கசப்பு, என் மேலேயே எனக்கு கசப்பு வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுசாமி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறார். இதனால தான் இயேசுசாமி எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் கூட அவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் உள்ளத்தை உடைத்த ஒரு சம்பவம் பாருங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை முதல்ல வாசிப்போம். மார்க்கு 16:6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கில்லை, இதோ அவரை வைத்த இடம். இங்கே போதும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே இவங்க இயேசுசாமி காலையில் அந்த அந்த டூம்புக்கு போகிறாங்க, அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா கல் புரட்டப்பட்டு இருக்கிறது, அவர் மேலே போத்தி இருந்த அந்த துணி மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. சரீரம், இயேசுசாமியோட சரீரம் அங்கே இல்லை. உடனே இயேசுசாமி யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி யோசிக்கிற வேளையில் அங்கே ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிற வார்த்தைகள் தான் இங்கே மறுபடியும் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம். அவன் அவர்களை நோக்கி, யாருன்னா தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இங்க 7ஆம் வசனம் மாத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரீனை பாருங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு காரியம் அங்க இருக்கு. இயேசுசாமி செய்த ஒரு அற்புதமான காரியம் அங்க இருக்கு. 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போதும் நிறுத்துங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். பேதுரு யாரு? சீஷன்தான். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசுசாமி ஒரு அந்த கசப்பை எப்படி எடுக்கிறார் பாருங்க. சீஷர் எடுத்து சொல்லுங்கன்னா எல்லாரையும் சேர்த்து தான், இன்க்ளூடிங் பேதுரு, தோமா, யாக்கோபு எல்லாரும் சேர்த்து தான் இந்த சீஷர்கள். ஆனால் பேதுருவிடத்திற்கும் போய் ஸ்பெஷல் அங்கே மென்ஷன் பண்ணப்படுகிறது. பேதுருவோட பேர் அங்கே ஸ்பெஷல் மென்ஷன் ஆகுது. ஸ்பெஷல் மென்ஷன்னா என்னென்னா, அப்பா அவன் உடஞ்சி போயிருக்கான், வேதனையில் இருக்கான், அவன் மனசு ரொம்ப கசப்பில் இருக்குது, அழுதுகிட்டே இருக்கான், யார்கிட்டையும் அவன் முகத்தை காமிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே ஒளிந்து இருக்கிறான், என்னை காட்டி என்னை மறுதளித்தது நிமித்தம் அவன் உள்ளம் உடஞ்சி போயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேதுருவிட்ட போய் ஸ்பெஷலாக சொல்லி உன் பேரை சொல்லி சொன்னாருன்னு சொல்லுன்றதுக்காக இயேசுசாமி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். தேவதூதன் மூலமாக செய்கிறார். பேதுருவிடத்திற்கும் போய் சொல்லுங்க, இயேசு உயிரோடு வந்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். இதோட இன்னொரு சம்பவம் நடக்குது. இயேசு யார் இடத்துல சொல்லி என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கவே இல்லை, பேதுருகிட்ட தான் போய் கேட்குறா, என்னை நேசிக்கிறையா, என்னை மேல் அன்பாக இருக்கிறியா? காமிக்கிறேன் பாருங்க. 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 15லேருந்து நாம் வாசிப்போம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இங்க ஒரு மனுஷகிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, போய் என்னை நேசிக்கிறையா, டு யூ லவ் மீ அப்படி சொல்லி நம்ம கேட்போம். கேட்டோடனே அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அவங்க எஸ்ன்னு சொன்ன உடலுக்கு நம்ம சாந்தமாயிடுவோம். ஆனால் இங்கே ஏசாமி எப்படி கேட்குறேன்னா, ஒரே மனுஷங்கிட்ட, அதுவும் அவன் இனிஷியலை வச்சு கேட்குறார். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அஜய்னா எம் அஜய், ஏ அஜய், பி அஜய் அப்படி இருக்கும். இங்கே பேதுரு ஒரு பேதுரு தான். ஆனாலும் பேதுருவை எப்படி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பண்ணால், சீமோன் பேதுரு ஆகிய பேதுருவை இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இவ்வளோ டீட்டெயில் வேணுமா? இவ்வளோ டீட்டெயில் சொல்லணுமா? தேவையில்லை. பேதுருவை என்னை நேசிக்கிறாய் கேட்டு போயிடலாம்ல. அவன் இனிஷியலை சொல்லி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறியா?
அப்போது ஆண்டவர் பாருங்க, அவன் முழு ஹிஸ்ட்ரியை அறிஞ்சு அவன் யார், யாரோட பையன், எப்படிப்பட்டவன், அதை ஒருபோதும் மறக்காமல் அவனோட சுவாபம் என்ன பிரச்சனையில் இருக்கான், எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னை நேசிக்கிறியா? ஒரு முறை இல்லைங்க, 3 முறை ஒரே கேள்வியை கேட்குறார். அப்போது 2 முறையும் அதே பதில் தான், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். 2வது முறையும் பாருங்கள், அதற்கு அவன் ஆம் ஆண்டவர், 16ஆம் வசனம், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 3வது முறை பாருங்க, என்னை நேசிக்கிறாயா, 17ஆம் வசனம், என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் அவனை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என்ன ஒரு டீட்டெயில், என்ன ஒரு அழகான வார்த்தைகளை வைத்து இயேசு அவன் பேதுரோட இருதயத்தில் இருக்கிற கசப்பை எப்படி எடுத்து போடுறாரு பாருங்களேன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் இருக்குங்க, உங்கள் உள்ளத்தில் பலவிதமான கசப்புகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம். விசேஷமாக கசப்பு நிமித்தம் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். சிம்சோன் வாழ்க்கையில் நடந்தபடியே நீங்கள் நேசித்தவங்க உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் நேசித்தவங்க உங்களுக்குள்ள கசப்பை விதைத்து இருக்கலாம். அல்லது அன்னாலை போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கசப்பை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கலாம். அல்லது நீங்கள் இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்களுக்குள்ளாக கசப்பு இருக்கலாம். அல்லது ஒரு மனுஷியோ நீங்கள் இழந்தது நிமித்தம் பேதுரு போல், ஐயோ நான் இயேசுவை இழந்துட்டேனே, அந்த நட்பை இழந்துட்டேனேன்னு சொல்லி ஒரு கசப்பு உங்களுக்குள்ளாக வந்திருக்கலாம். சிம்சோன் தன் சாவை விரும்பி கடைசியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அந்த 3000 பேரோடு 3000 மேற்பட்ட ஜனங்களோடு கூட, பிலிஸ்தீனரோடு கூட சிம்சோன் மரித்து போகிறான். வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. அன்னால் கர்த்தருடைய பாதத்தில் சென்று தன் கசப்பை முறையிடுகிறார். முறையிட்ட உடனே ஆண்டவர் அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவர் ஒரு பிள்ளையை கேட்டால் ஆண்டவர் அதிகமான பிள்ளைகளை கொடுத்து 5க்கு மேற்பட்ட பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். பேதுரு உடைந்து போன சூழ்நிலை, மனம் கசந்து அழுத சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இயேசு கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியல. ஏசாமி மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஏசாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பான், காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான். ஆனால் மனசுக்குள்ள அந்த வேதனை இருந்தது நிமித்தம் ஏசாமி பேதுருவை தேடி வருகிறார். பேதுருவை தேடி வந்து, என்னை நேசிக்கிறியா? நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நீ என்னை நேசிக்கிறியா? இதுதான் ஏசாமியோட பவர், ஏசாமியோட அன்பு, ஏசாமியோட வல்லமை, என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைங்க. இன்றைக்கு நீங்களும் மனதில் கசப்போடு கூட, சஞ்சலத்தோடு கூட, வேதனையோடு கூட, இந்த கசப்பின் நிமித்தம் என் வாழ்க்கை நரகமாக இருக்குது சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் சென்று, ஆண்டவரே உங்கள் உள்ளத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஊற்றி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் அந்த கசப்பு என்ற நச்சை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 4 கதைகளை சொன்னேன். இந்த 4 கதையுமே தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கதை மட்டும் சோகமான எண்டிங். அந்த எண்டிங்னா கர்த்தரை தான் நோக்கி பார்த்த சிம்சோன் ஜெபித்தார், ஆனால் அவன் சாவை விரும்பினான். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கசப்பு எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கும்னா சாவுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். ஆனாலும் அந்த கசப்பு தன்மை நிமித்தம் நீங்கள் மடிந்து போவீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரும். பலரோட வாழ்க்கையில் முடிவெடுப்பதுக்கான காரணம்னா இந்த கசப்பு தான். நான் சொன்ன 4 விதமான காரணங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கலாம். பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், நீங்கள் செய்ய நினைச்சது நடக்காமல் போயிருக்கலாம், மனுஷங்களால் காயப்படுத்தப்பட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் நேசித்த பொருளோ நேசித்த நபர்களையோ நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த காரணங்களை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களை தேடி வருவார். உங்கள் பெயரை மாத்திரம் இல்லை, உங்கள் இனிஷியலையும் சொல்லி உங்களோட கசப்பை எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பேதுரு கடைசியாக 2 வசனங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த கசப்பு பேதுரோட இருதயத்திலேருந்து
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போச்சுன்னு நினச்ச சூழ்நிலையில் இயேசுசாமி மறுபடியுமாய் அந்த நல்ல ஒரு உறவை மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகையில் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் இடத்துல நீங்கள் வருவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார். செட்டைகளை அடித்து எழும்புவீங்க. நீங்கள் இனிமேல் ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, சோர்ந்து போகாதபடி, இந்த கசப்பு உங்களுக்குள்ளாக வராதபடி தேவன் உங்களை உயர எழும்ப தேவன் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? இருக்கிற இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் கசப்பை எடுத்து போடணும்னு சொல்லி பார்வோன் இடத்துல போல, பார்வோனே நாங்கள் இப்படிப்பட்ட ஜனங்க, நாங்கள் இப்படிலாம் வாழ்ந்தோம், இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து போயிட்டோம் அப்படி சொல்லி பார்வோன் இடத்துல சென்று தங்கள் கசப்பு நீங்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் இடத்துல முறையிடலை. மாறாக எங்கே முறையிட்டாங்கன்னா தேவனிடத்தில் முறையிட்டாங்க. அன்னாள் தன் சக்காளித்திடத்துல சென்று, ஐயோ ஏமா இப்படி என்னை வேதனைப்படுத்துகிற, இது போல் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவளிடத்துல சென்று தன்னுடைய இருதயத்துக்கு மருந்தை தேடவில்லை. இன்னொரு சம்பவத்தை கூட நான் காண்பிக்க முடியும். யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்துட்டு இயேசுவை அவளை துன்புறுத்த பார்த்த உடனே அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு ஆசார் இடத்துக்கு சென்று மூப்பர் இடத்துல சென்று அந்த 30 வெள்ளிக்காசை திருப்பி கொடுக்கிறான். இந்த வெள்ளிக்காசை வச்சுங்க, அவரை விட்டுடுங்க அப்படி சொன்ன உடனே அது உன் பாடு என்று சொல்லி அவர்கள் இவனை விரட்டி விடுறான். விரட்டி விட்ட உடனே அவன் செல்லுகிறான், மன கசப்போடு கூட சென்று நாண்டு கொண்டு சாகுறான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆசீர்வாதமாக முடிவு எங்கே வரும்னா தேவனோட பாதத்தில் மட்டும்தான் வரும். அல்லது யார் அந்த கசப்பை உண்டாக்குனாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு மாறாக இயேசுவின் பாதத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகி மாறும். இப்போ ஒரு பொருள் இருக்கு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை செஞ்ச அந்த கம்பெனிக்கிட்டேயோ அல்ல அது வேலை தெரிந்த ஒரு மெக்கானிக்கிட்டேயோ நீங்கள் கொண்டு போவீங்க. ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு டெய்லர்கிட்ட அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் கொடுக்க முடியாது. டெய்லரால் அதுக்கு மேலே வேணால் ஒரு கவர் மட்டும்தான் தச்சு கொடுக்க முடியும், அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போது அந்த ஃப்ரிட்ஜை என்ன பண்ணணும்னா நம்ம அது உருவாக்குனவர்களோ தேர்ச்சி பெற்றவர்களோ கிட்ட அந்த ஃப்ரிட்ஜை போய் கொடுக்கும்போது தான் அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அப்போது உங்கள் உள்ளம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உள்ளம், இந்த உள்ளத்தில் இருக்கிற வலிகள் வேதனைகள் கசப்பு நீங்கணும்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்னா டெய்லர்கிட்ட போகக்கூடாது, அதை உருவாக்கின தேவனிடத்தில் சொல்லணும். என் உள்ளம் கிழிஞ்சு போயிருக்குப்பா, டெய்லரை தச்சு கொடுன்னு சொல்லி நம்ம போக முடியாது. இயேசுவிடத்தில் வாங்க, இயேசு அந்த இருதயத்தை புதிதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. யூதா செய்த அதே தப்பு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடாது. என்னன்னா 30 வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்படியாவது இதுலேருந்து வெளியே வர உதவி செய்யுங்க அப்படி சொல்லி கேட்கறத விட பேதுரு மனம் கசந்து அழுது கொண்டு இருந்தான். யூதாஸ் காரியத்தை மனம் கசந்து அழுது அந்த வருகைக்காக காத்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்திருப்பாரானால் இன்றைக்கு யூதாஸும் மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் உலகமெங்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே போய் தேடினாங்கன்னா ஆசாரியர் இடத்துல மூப்பர் இடத்துல போய் தேடினான். தன் வாழ்க்கையை இழந்து போனான். அண்ணாலோ இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். தேவன் அவர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம் அருமையான சகோதரி சகோதரியே, கசப்பினால் மிகுதியாக இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்ததுன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம். தேவனாகி கர்த்தர் இந்த நாளில் உன்னுடைய கசப்பை எடுத்து போடும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். இந்த 21 நாள் உபவாசத்தில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ளாய் ஒரு புதிய வல்லமை இறங்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. பேதுரு கசப்பின் நிமித்தம் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வழி, ஏன் இந்த சூழ்நிலை? இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போதே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மேலாக ஒரு வல்லமை அனுப்புகிறார். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் கிரியை செய்ய துவங்குவார். துவங்குகிற முதல் நேரத்திலேயே, நிமிஷத்திலேயே அந்த கசப்பின் தன்மை, வீரியம் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் இருதயம் புதிதாய் மாறும். தேவன் அப்படியே புதிதாய் மாற்றி உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவரத்தில் சென்ற அந்த கூட்டத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் நாடு வல்லமை உள்ள நாடாக இருக்கிறது. ஏன்னா தேசமாய் தேவனை நோக்கி பெருமூச்சினால் ஜெபித்தார்கள். அன்னாளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. பேதுரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாய் தேவன் மாற்றினார். இன்றைய வரைக்கும் பேதுருவை நம்ம உயர்த்தி பேசுறோம். பேதுருன்னு சொல்லி, பீட்டர்னு சொல்லி அநேகர் பேர் வைத்து இருக்கிறார்கள். ஏனென்றால் பேதுருவை நினைவு கூறும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரிடத்தில் செல்வீர்களானால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். மனுஷங்கிட்ட போகாதீங்க. ஒருவேளை நீங்க கசப்பை யாரோட இருதயத்தில் விதைத்து இருப்பீர்களானால் அவங்க கிட்ட போய், பிரதர், சிஸ்டர், உன்னோட வாழ்க்கையில் நான் கசப்பை விதைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, தயவாய் மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவளிடத்துல சென்று மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. கசப்பை உண்டாக்கினவர்கள் நீங்களாய் இருப்பீர்களானால் அந்த நபரிடத்தில் சென்று ஐக்கியம் பாராட்டுங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் உன்னை காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிடுங்க. தேவன் அதை பார்ப்பார், உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு மகிமையின் மேகம் அவர்கள் மேலே இறங்குவதாக. வேதனையோடு கூட கசப்போட வெகு நாளாய் கசப்புல தரித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த கசப்பை என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற வேளையிலே தேவனின் அற்புத கரம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருதயத்தில் ஒரு புதிய மாறுதல் உண்டாவதாக. கசப்பின் வீரியங்கள் குறைவதாக. கசப்பின் தன்மை மாறுவதாக. வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவர் அந்த இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கிறோம், கழுவுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில சுத்திகரிக்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளாய் புதிதாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று சோதித்து பாருங்க ஆண்டவரே. எங்களை நித்திய வழியில எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, எங்களை புடமிடுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பெரிய ஒரு விடுதலையை பார்க்கிறேன். கர்த்தர் அநேகரோட இருதயத்தில் இருந்த கசப்பை நீக்கி இருக்கிறார் சொல்லி நான் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. அதோடு கூட தொடர்ந்து இந்த உபவாச நாட்களில் பங்கு பெறுங்க. இன்றைக்கு 3ல் ஒரு பங்கை நாம் முடித்திருக்கிறோம். 7 நாட்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் 14 நாட்கள் கர்த்தர் வெற்றியாய். இந்த 14 நாளும் பார்த்தீங்கன்னா நான் உபாசிக்கிறோம் முடிய போது அப்படிலாம் யோசிக்கல. ஆண்டோட வல்லமை நான் பெற்றுக்கொண்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை மெருகேற்றி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலும் அதே போல் ஆண்டவர் நம்மை மெருகேற்றுகிறார், நம்மை அழகாய் மாற்றுகிறார். உள்ளத்தில் சொல்றேன், உள்ளத்தில் அழகாய் மாற்றுகிறார், புதிதாய் மாற்றுகிறார். என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ள புதுசாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகும், உங்கள் முகங்களும் பிரகாசமாகும், மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் வாழ்வீங்க. இந்த விசுவாசத்தோட தொடர்ந்து மீதி உள்ள 14 நாட்களும் நாம் பங்கு பெறுவோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணெயை நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். கடைசி நாட்கள் நம்ம எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபிக்கவில்லை, இந்த எண்ணெய் பயன்படுத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ, இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார்களோ, தேவனோட வல்லமை அவள் மேலே மகிமையாக இறங்கி சுத்திகரிக்கும் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் பங்கு பெறுவோம்.
இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்க. யூடியூப்ல இருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வெறும் செய்தி மட்டும் கட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக நான் ஃபுல் முதல்ல வர்ஷிப்பு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்களால தேடி பார்ப்பது கடினமாக இருக்கும் சொல்லி இந்த செய்திகள் மாத்திரம் நாங்கள் கட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. See you tomorrow. God bless you.